நோன்பு வந்தாலே இயற்கையா என்ன செய்யறோம்? சண்டை பிடிச்ச உறவெல்லாம் சேர்ந்துக்கோம். நோன்பை வச்சு போய் பேசிக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இது வரைக்கும் பேசாம இருந்த தாத்தா வீட்டுக்கு போய்த்திரும். இது வரைக்கும் பேசாம இருந்த தங்கச்சி வீட்டுக்கு போய்த்திரும். பாப்பாவும் போய் சேர்ந்து அஸ்ஸலாமு அலைக்கும்ன்றோம். நோன்பு அந்த பயிற்சியை தருது. இதை எப்பவுமே செய்யி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? சில்மன் கத்தாக், வெட்டியவனே ஒட்டி வாழன்னா. அவன் தான் உன்னை வெட்டினா நீ சேர்ந்துக்க. அல் பாதி பிஸ்ஸலாம் வரி மினல் கிபர். ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சி பிரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களா, சலான் சொல்லி தொடங்குறவன் தான் பெருமையேற்றவனுங்கிறாங்க. அவர் பேசட்டும், நான் பேசுவேன், நான் பேசினா அவர் பேச வேண்டி இருந்தால் நடக்காது. அவர் மேலே தான் தப்பு. என்ன இப்போ தம்பி தானே, அவன் தான் தப்பு செஞ்சான், தம்பி தானே, அவன் இருந்துட்டு போட்டு நான் போய் எல்லாம் சொல்ல போகிறேன். என்ன இப்போ குறைய போகுது நமக்கு? நான் என்ற ஒன்றை நமக்குள் அழித்து விட்டால் நம்ம மனுஷனாயிடலாம். நான் என்ற ஒன்றை நமக்குள் அழிக்கிறணும். நான் யாரு? ஒன்றுமே இல்லை, உண்மை தானே, தங்கச்சி தானே, போவோமே. அவள் தான் கொலை செஞ்சாள், அவள் தான் வாயால் கதைச்சாள், அவள் தான் திட்டி வெளியாக்கினாள். பரவாயில்ல தங்கச்சி, என்னம்மா செய்கிற? அஸ்ஸலாமு அலைக்கும். போ, இப்போவும் திட்டினாவா? நம்ம போ. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் பாதி பிஸ்ஸலாம் பரி மினல் கிபர். சலாம் சொல்லி தொடங்குறவர் பெருமையற்றவர். பெருமை நம்மக்கிட்ட இல்லாட்டி சலாம் சொல்லலாம். பெருமை நம்மகிட்ட இருக்கிறதுனால தான் இடுவம்பு காட்டிக்கிட்டு அப்படியே இருமாப்பு காட்டிகிட்டு இருக்கோம். வரட்டும், மையத்துக்கும் போக மாட்டேங்கிறாருன்னா அவர்கிட்ட பெருமை இருக்குது. யார் பண்ணி ஒரு நரம்பு சுழிக்கிட்ட உன் நிலைமை என்ன? ஒரு நரம்பை சுழிக்கிட்டா முடிஞ்சு வச்சுக்காத. தூக்குறதுக்கு 4 பேர் வரணுங்கிறது அப்போ விளங்கும். நான் என்கிறத விட்டுறணும். தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹிஹி ஸதகத்துன் லக். அடுத்தவர் முகத்தை பார்த்து நீ ஒரு புன்னகை செய்தாலும் அது தர்மம் என்று நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அடுத்தவனை பார்த்து புன்னகை செய்கிறதுக்கு நான் என்றதை நமக்குள்ளேயே புதைச்சாட்ட முடியும். இல்லாட்டி நான் யார், இவர் யார், நான் எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கேன், நான் எவ்வளோ பெரிய வசதியாக இருக்கிறேன், நான் எவ்வளோ பெரிய வயசில் இருக்கேன், நான் எவ்வளோ பெரிய அந்தஸ்துனா, அவன் சின்ன பிள்ளை, அவன் அப்படியா அப்படின்னு நினச்சா சிரிப்பு வராதுங்க, மன்னிப்பு வராது. இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். 49வது அத்தியாயத்தினுடைய 15வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களில் சிறந்தவர் இறையச்சம் உள்ளவர் தான், உங்களில் கண்ணியத்துக்குரியவர் இறையச்சம் உள்ளவர் தான். வயசு கூடியது குறைஞ்சது, படித்தது, காசு பணம், காரு பங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளை விட அவர் சிறந்தவராக இருக்கலாம், அவர் இப்போ ரொம்ப அடிமையாக இருக்கிறார், அவ்வளோதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியும் போது கஅபத்துல்லா மேலே ஏறி நின்று பாங்கு சொல்ல சொன்னதே உயர்ந்த குலத்தைச் சேர்ந்தவர்களே அல்ல, பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஏற்றி விட்டாங்க. ஏறு கஅபத்துல்லாவை மிரிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு பாங்கு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பேர் இருக்கு. அவர் செருப்போடு நடந்த சத்தம் கேட்டது சொர்க்கத்தில் என்று மேராஜ் போய் வந்து நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா ஒரு அடிமையை கொடுக்குறான் பாருங்க. அப்போ இன்னும் அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். நமக்குள்ள நாம் என்பதை அழித்து விட்டால், நான் என்பதை புதைத்து விட்டால் எல்லார்ட்டையும் சிரிக்கலாம், எல்லாரையும் மன்னிக்கலாம், எல்லார்ட்டையும் சலான் சொல்லலாம், பெருமை இருக்காது.